ஒரு வீட்டில் ரைடு நடத்தினதுன்றது பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்க ஒரு சாலை விரிவாக்கத்துக்கான டெண்டர் விடப்பட்டதாகவும் அது 7 கோடி ரூபாய் டெண்டரில் அந்த சாலை விரிவாக்கத்தை செய்யாமையே 3,23,00,000 ரூபாய் பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்பாக தான் அவரோட 20 இடங்களில் ரைடு கண்டக்ட் பண்ணாங்க. ஊழல் நடக்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது எதுவும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி ஊழல் செய்கிற விஷயத்துக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி தான் ஒரு ரைடு நடத்துறாங்க, இல்லைனா ஒரு கைது, இல்லைனா ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. கடைசியாக எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் அந்த வழக்குல இருந்து வெளிவரது தான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர் மேலே அதிக சொத்து குவிப்பு வழக்கு கடந்த 2002 பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த வழக்கு இன்றைய தினம் வரையும் நிலுவையில் இருக்கு. சமீபத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது போன ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, சாமானிய மக்களுக்கு வேற சட்டம், ஆட்சியாளர்களுக்கு வேற சட்டம் என்பது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இதுதான். அப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்போ ஊழல் நடக்கலையா, இல்லை ஊழல் நடக்கிறதா சொல்கிறது பொய்யா, இல்லை அதை நிரூபிக்கப்படலை கோர்ட்டில் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்தாலும் நாங்கள் கோர்ட்டில் அன்னைக்கு நாங்கள் நேர்மையாளர் என்று நிரூபித்து நாங்கள் வெளியே வருவோம். இதில் முன்னாள் முதல்வர் சொன்ன ஒரு விஷயமும் இது மாதிரி பல வழக்குகள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடப்பட்டு நீதிமன்றத்தை அணுகி எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை. வணக்கம் சார். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் திரு ஏவா அவிலு வீட்டில் ஒரு ரைடு நடத்தினாங்க. அது என்ன கேஸுன்றதை சொல்ல முடியுமா சார்? ஒரு வீட்டில் ரைடு நடத்தினதுன்றது பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்க ஒரு சாலை விரிவாக்கத்துக்கான டெண்டர் விடப்பட்டதாகவும் அது 7 கோடி ரூபாய் டெண்டரில் அந்த சாலை விரிவாக்கத்தை செய்யாமையே 3,4 கோடி ரூபாய் 3,23,00,000 ரூபாய் பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அதன் தொடர்பாக தான் அவரோட 20 இடங்களில் ரைடு கண்டக்ட் பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரைடு கண்டக்ட் பண்ணி 40 லட்ச ரூபாய் ஏதோ ரொக்கம் கைப்பற்றியதாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ரைடு போனவங்களிலிருந்து தகவல் வந்திருக்கு. மேலும் இன்னும் ஆவணங்களை பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமான குற்றச்சாட்டுகள் என்னென்ன நிரூபிக்கப்படுகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரையும் இந்த தரவுகளில் 40 லட்ச ரூபா ரொக்கத்தை மட்டும் கைப்பற்றியதாக தான் தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் இதை இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, இந்த மாதிரி ரைட்ஸ்ன்றது ஒரு புது கவர்மெண்ட் வந்தவுடனே பழைய மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்களை தொடர்ந்து ஒரு சில ரைட்ஸ் நடக்கும். இது இதற்கு இந்த ரைட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் தெளிவாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் தீர்வு காணுவோம். இதெல்லாம் என்ன ஒரு தைரியத்தில் நடக்குதுன்னா, இன்றைக்கி மக்களுக்கு என்னென்ன ஊழல் நடக்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது எதுவும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி ஊழல் செய்கிற விஷயத்துக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி தான் ஒரு ரைடு நடத்துகிறாங்க, இல்லைனா ஒரு கைது, இல்லைனா ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. கடைசியாக எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் அந்த வழக்கிலேருந்து வெளிவரது தான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்போ ஊழல் நடக்கலையா, இல்லை ஊழல் நடக்கிறதா சொல்கிறது பொய்யா, இல்லை அதை நிரூபிக்கப்படலை கோர்ட்டில் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்தாலும் நாங்கள் கோர்ட்டில் அன்னைக்கு நாங்கள் நேர்மையாளர் என்று நிரூபித்து நாங்கள் வெளியே வருவோம். இதில் முன்னாள் முதல்வர் சொன்ன ஒரு விஷயமும் இது மாதிரி பல வழக்குகள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடப்பட்டு நீதிமன்றத்தை அணுகி எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை. ஸோ இது எங்களுக்கு புதிதல்ல, எங்கள் கழகத்தின் உள்ள அமைச்சர்களுக்கோ இல்லை தொண்டர்களுக்கோ இது புதிதல்ல, நாங்கள் எதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இருப்பார். அவர் மேலே அதிக சொத்து குவிப்பு வழக்கு கடந்த 2002 பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த வழக்கு இன்றைய தினம் வரையும் நிலுவையில் இருக்குது. சமீபத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது போன ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முதல்ல இல்லை போன ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் நீதிமன்றத்துக்கு அணுகலைன்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறமா அந்த பெயில் ஆர்டரை ரிவோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, 2002 போடப்பட்ட வழக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இதே கான்ஸ்டியூஷனலில் ஸ்பெஷல் கோர்ட் நம்ம பல மாவட்டங்களில் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் என்னென்ன எம்எல்ஏ எம்பி கேசஸை மட்டும் இந்த ஊழல் வழக்குகளை ட்ரையல் கண்டக்ட் பண்ணணுன்றதுக்கோசமே பல நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி பல நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டும்
இன்றைக்கி என்ன அதனுடைய கடைசி ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் வந்து வெளிவர்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ 2002லன்னா இன்றைக்கி கடந்த 22 ஆண்டுகளாக ஒரு வழக்கு வந்து நடந்துட்டுருக்குன்னா சட்ட ரீதியாக இப்போ வந்து சட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, சாமானிய மக்களுக்கு வேறு சட்டம், ஆட்சியாளர்களுக்கு வேறு சட்டம் என்பது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. இதுதான் ஏவா வேலு வீட்டில் வந்து ரைடு நடக்குது, அப்போ வந்து யாரையும் உள்ள அலோவ் பண்ணல, அவரோட வழக்கறிஞர் வரும்போது கூட உள்ள அலோவ் பண்ணல, அது எதனால்? இல்லை, பொதுவாக ரைடு வரும்போது ஏன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா தகவல் வந்து அவங்க மூலியமாக வெளியே போயிட போகுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது இந்த ஆஃபீஸில் ஒரு ரைடு நடக்குதுன்னா யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க மூலியமாக கூட ஒரு பேப்பர்ஸ் வந்து வெளியே போயிடலாம். அப்படி இல்லைனாலும் அவங்களால பல இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 10 பேர் உள்ளே விட்டுறாங்க அப்படின்னா பல விஷயங்கள் அங்கே ஒரு சின்ன ஏதோ ஒரு கலாட்டா உருவாக்குறதுக்கோ இல்லை இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து ரைடு நடக்கும்போது வந்து பொதுவாகவே இங்கே இவர் வீட்டிலன்னு இல்லை, எந்த ஒரு அலுவலகத்துலேயும் ரைடு நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கே ஃபோன்ஸை வந்து வாங்கிடுவாங்க. செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, லேண்ட்லைன்ஸ் இருந்தால் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஏன்னா வந்து தகவல்கள் வெளியே போயிட போகுது, இல்லை தேவையில்லாத வந்து ஒரு இப்போ இந்த வீட்டிலே சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர் ராசா வந்திருப்பார், கூட ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கிட போகுது. இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு கலவரத்துலையோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு இதில் வந்து ஆதாரங்களை வந்து ஏதாவது அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ வந்து பொதுவாக இப்போ வந்து ஒரு ரைடு பண்ண வராங்கன்னா அவங்க வந்து எதன் அடிப்படையில் சார் வருவாங்க? இல்லை, அவங்களுக்கு எப்பயுமே வந்து அதாவது நாங்கள் பிரைமரி ஃபேஸ் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைந்தபட்ச ஆதாரம், அந்த ஆதாரம் இருந்தால் தான் வந்து ரைடை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மேலேயும் என் மேலேயோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரைடை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. குறைந்தபட்ச ஆதாரம் ஏதாவது ஒன்று அவங்க கையில் கிடைக்கும் பட்சத்தில் தான் அதனை தொடர்ந்து வந்து அவங்க ரைட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இல்லை இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பிரைப்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்றது, ஸோ இதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் வந்து விசாரணை செய்வாங்க. அந்த விசாரணை இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் போகும்போது தான் அதில் சில ஆவணங்கள் அவங்களுக்கு கிடைக்கப்படும். இது இங்கன்றதில்ல, இதுதான் ப்ரொசீஜர். அது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவர் கே நேரு வீட்டில் கூட அவர் தம்பி வீட்டில் ரைட் நடக்கும்போது தான் அங்கே வந்து கிடைச்ச சில ஆவணங்களை வச்சு தான் அவர் மேலே வந்து வழக்கு தொடர்ந்தாங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டது சமீபத்தில். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து எந்த ஒரு ரைடுமே வந்து அடிப்படை ஒரு ஆதாரம் இல்லாமல் அது கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. கரண்ட்டாக இப்போ என்ன ஸ்டேட்டஸில் சார் இருக்குது அந்த கேஸுன்றது? இல்லை, அதுதான் இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம சொன்ன மாதிரி 40 லட்ச ரூபா வந்து ரொக்கம் வந்து பறிமுதல் செய்ததாகவும் சில ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏவா வேலு அவர்கள் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை வந்து நான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் சீஸ் பண்ணுங்கள், நாங்கள் தான் கொண்டு கொடுத்துருக்கோம். அந்த சிஸ்டமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அமைச்சராக இருக்கும்போது வந்து செய்தி ஊடகங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த பிரிண்ட் மீடியாஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து துறை ரீதியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை வந்து தகவல்களை பரிமாறுற அந்த ஒரு விஷயங்கள் தொடர்பான விஷயங்கள் தான் அங்கே இருக்குன்ற மாதிரியும், டெண்டர் தொடர்பான விஷயங்கள்லாம் அந்தந்த எஸ்சி சூப்பரண்ட் இன்ஜினியர் இல்லை அந்தந்த இப்போ கரூரில் வந்து இந்த சம்பவம் நடந்ததுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த ஆவணங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அது பொது ஆவணங்கள்ன்றதுனால அது ஒரு அமைச்சர் வீட்லேயோ வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வீட்லேயோ இருக்காதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் வந்து நாங்கள் இப்படி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நாங்கள் வந்து ஆதாரத்தோடு வைக்கணும், அதுதான் இங்கே வந்து மரபுன்றதை வந்து எடுத்து சொல்லி முதல்வருக்கான மைக்கை கொடுங்கன்னு நாங்கள் சொன்னதுனால அதுன்னு வந்து ஒரு எதிர்வினையாக வந்து இந்த ரைடை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை தான் அவர் வந்து பொதுவெளியில் வந்து சொல்லியிருக்கார் ப்ரெஷ்ஷை பார்த்து. ஸோ இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். இப்போ அடுத்தது இன்னொன்று என்னென்னா, மின்துறையிலேருந்து வெள்ளை அறிக்கை வந்து இப்போ இருக்கிற மின்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கு வந்து முன்னாள் மின்துறை அமைச்சர் வந்து நிறைய விமர்சனம் கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டசபையிலேயே நிறைய கேள்விகள் எழுப்பினார். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற மின்துறை அமைச்சர் வந்து உங்கள் கேஸ் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது, அங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் வந்து நிறைய டெண்டர் விடப்பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே வந்து பணிகள் தொடங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கைன்றது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆகப்பட்ட மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் சரி கடந்த ஆட்சியிலையும் வந்து எதைக்கையில் ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்குது? ஸோ குற்றம் இவ்வளோ வேலைகள் வந்து பணி வந்து பல டெண்டர்கள் விடப்பட்டு அந்த டெண்டர்களுக்கு வந்து இப்போ அவர் அமைச்சர் சொன்னதை பார்த்தீங்கன்னா சேது சமுத்திர திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு 5000 கோடி 2000 கோடி டெண்டர் விட்டு அந்த வேலைகள் பணிகள் எதுவுமே வந்து நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான அறிக்கை தான் கொடுத்துருக்காரு. அப்படி நடக்காமல் இருக்குன்னா
அதுக்கு யார் காரணம், அவர்கள் மேலே என்ன கைது நடவடிக்கை இவர்கள் எடுக்கப்படுகிறார்கள். முதல்வர் கூட சமீபத்தில் வந்து சட்டசபையில் சொல்லியிருப்பார், யார் ஊழல் செய்தாலும் ஊழல் செய்யவும் விட மாட்டோம், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம், மக்கள் பணத்தை வந்து யார் வந்து அவதூறாக வந்து தவறுதலாக வந்து கையாண்டாலும் அவர்கள் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸாக தான் இருக்குது. இவங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இது இப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்போ சமீபத்தில் எடுத்துக்கங்களேன், கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகள் என்ன தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே எப்படின்னா, ஒரு வழக்கறிஞராக நான் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனில் வந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து வழக்கறிஞராக பார்க்கும்போது தினந்தோறும் வந்து நீதிமன்றங்களில் வந்து பல குற்ற வழக்குகளில் குற்றவாளிகள் வந்து ஆஜராவாங்க. அப்படி பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு இருக்கிற சட்டமும் இந்த மாதிரி வந்து பணபலம் உள்ளவர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வழக்குகளோ இல்லை வழங்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது சாமானிய மக்கள் அவங்கள வந்து பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. பட் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் என்பது புக்கில் தான் இன்னி வரைக்கும் இருக்கே தவிர நடைமுறையில் இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் இது ஒரு கேள்விக்குறி தான். புக்கில் நம்ம ஒன்று படிக்கிறோம், ஆனால் நடைமுறையில் வேறு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இது தொடர்பாக இருக்குது. இப்போ கூட இவங்க வந்து கொடுக்குற வெள்ளை அறிக்கையோ இல்லைன்னா வந்து எடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்னென்னா, நிரூபிக்கப்படாத வரைக்கும் இந்த ஆட்சியினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குன்றது தெரியாது. இப்போ ஏவா விவேல் மேலே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க, ஒரு ரைடு வந்து நடத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களோடு எடுத்துகிட்டு போய் கொடுத்து தீர்ப்பு வாங்கி தர வரைக்கும் வந்து இவங்களோட வேலை இன்னும் பணி வந்து முடிஞ்சதா இல்லைல்ல. இது வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்ததுன்னா இதை மக்களும் வந்து கடந்து செல்வாங்க. அகைன் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாவோ இல்லை பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி இல்லாமல் யார் தவறு செஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிரூபிக்கப்படணும். அது சாமானியனாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் வந்து உண்மைன்றதை வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து எப்பவுமே நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அரசியல்வாதிகளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அதை வந்து பெருசாக வந்து பேசப்படுது. ஆனால் அதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாமானியனுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுதான்னா கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நான் ஒரு சின்ன ஒரு குற்றம் பண்ணால் சட்டம் என்ன ஒரு மாதிரி பார்க்குது. இதே வந்து ஒரு பணம் வாய்ந்தவர்களோ இல்லைன்னா வந்து அரசியல் பின்புலம் கொண்டவர்களுக்கு வந்து அதே சட்டம் பாயுதானா கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஈபி தினம் வந்து இந்த நம்ம இப்போ சொன்ன மாதிரி அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து வெள்ளை அறிக்கையில் வந்து சொன்னாங்க, இவ்வளோ டெண்டர்ஸ் வந்து போடப்படல வரல அப்படின்றதுக்கு. அதற்கு விடை தரும் வகையில் வந்து என்னென்னா, முன்னாள் துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார். அவர் கொடுத்த விளக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த இவங்க வெள்ளை அறிக்கையிலேயே இருக்குது, திமுக ஆட்சியிலும் அதுக்கு முந்தின அதிமுக ஆட்சியிலும் என்ன வருவாய், என்ன வந்து செலவினம், எவ்வளோ வந்து பற்றாக்குறை கடன் ஏற்பட்டிருக்குன்ற ஒரு லிஸ்ட்டை அவர் சொல்லி இவங்க லிஸ்ட்லேயே இருக்குது. கடந்த 21-25-26 ஆண்டுக்கான திமுக ஆட்சியில் வந்து வருவாய் வந்து 1,00,000 சில்லற கோடி கிட்டையும் அதனோட செலவினங்கள் மீவுல அதான் வந்து நாங்கள் பற்றாக்குறை வந்து 34,000 சில்லற கோடியாக குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரோட விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஊழல் வந்து இருக்கு அப்படின்றது இது ஆல்ரெடி கோர்ட்டில் வழக்கு வந்து 300 சில்லற கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்றத வந்து கோர்ட்லேயும் வந்து சிபிஐலையும் வழக்கு வந்து தொடரப்பட்டு போயிட்டு இருக்கு. இதில் என்ன பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை விடுறது அதுக்கான விஷயங்களை இப்போ வெளியே சொல்கிறாங்க. இது கடைசியாக எங்கே இந்த முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் அது குற்றம் அல்ல. இப்போ ஒருத்தர் மேலே வந்து ஒரு பொய்யான வழக்கோ இல்லை உண்மையான வழக்கோ தொடரப்படுறாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக எப்படின்னா அவர் குற்றவாளியாக வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற வரைக்கும் வந்து அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படாத குற்றம் தான். ஸோ அப்போ இவங்க உண்மையாக செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அப்படி தவறு செய்தவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தர வேண்டியதும் ஒரு அரசோட கடமை. அதை வந்து இவங்க நிறைவேற்றுறாங்கன்றதை நம்ம இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறது எப்படின்னு, இந்த வருஷமும் வந்து டேரிஃப் வந்து ரிவைஸ் பண்ணுறதில்ல. டேரிஃபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி குழு இருக்குது. அந்த குழு வந்து அதுவும் வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டு அது உச்ச நீதிமன்றத்தால் வந்து அந்த குழு வந்து உருவாக்கப்பட்டு அவங்களோட இது என்னென்னா எவ்ரி இயர் வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஜூலை 1 எல்லா வருஷமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து இந்த டேரிஃபை ரிவைஸ் பண்ணணுன்றது தான் வந்து பல வழக்குகளில் சொன்ன ஒரு விஷயமா வந்து இது வந்து நடைமுறையிலையும் கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025
வீட்டு உபயோகத்துக்குள்ள ஈபியை வந்து ரிவைஸ் பண்ணாமல் கமர்ஷியலாக வந்து இப்போ கடைகளுக்கு இல்லை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிய ஹெச்டி லைன் வரைக்கும் போகிற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அவர்களுக்கு மட்டுமான அந்த உயர்வை வந்து ஏற்றினாங்க. இதுவுமே அகைன் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டு இந்த மாதிரி டேரிஃப் இவங்க பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதிச்சுமை, நாட்டின் நிதிச்சுமையை வந்து அதிகமாக்குது. ஃப்ரீபீஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அப்படின்னு கொடுக்கறது, இந்த பொதுவாகவே வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்கறத வந்து மக்களுக்கான நிதிச்சுமையை வந்து மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கான நிதிச்சுமை வந்து அதிகமாக இருக்குன்றது தான் வந்து பல வழக்குகளில் வந்து அவங்க கொண்டு வராங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, எல்லாருமே வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் கூட செலவினங்களில் சொல்கிறாங்க. அதில் கூட அவர் சொன்னது வந்து முடக்கப்பட்ட பணிகளை வந்து சரி செய்தாலும் வந்து ஒரு 1300 வாட் கிட்ட வந்து நம்மளுக்கு வாட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகும், 5000 கிலோவாட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு தரவுகளை வந்து அவர் கொடுக்குறாரு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆண்டு வந்து எந்த ஒரு ரிவிஷனும் இல்லைன்றாங்க. இப்போ இந்த ஆண்டு எந்த ஒரு ரிவிஷனும் இல்லைன்னா அகைன் மக்களுக்கான சுமை வந்து அதிகமாக்க தான் செய்யப்படும். இப்போ இந்த ஆட்சியில் இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க வந்து இந்த 5 ஆண்டுகளுக்கும் இவங்க பண்ண போகிறது இல்லையா, இல்லை இது ஆட்சிக்கு இவங்க வந்த முதல் ஆண்டுன்றதுனால ஆட்சிக்கு எங்கே அவப்பேர் வந்துட போகுதுன்ற ஒரு காரணத்தினால இந்த ஆண்டு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு வந்து டபுள் ஆக்கினாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழும்புது. பிகாஸ் என்னென்னா நஷ்டத்தில் போகிற துறை அது. ஒரு துறையை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்ற ஒரு கோக்ரீன்ற ஒரு இதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சார்ஜர் பாயிண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வந்து நார்மல் வந்து இபி ரேட்ஸை தான் வந்து நீங்களும் வந்து பே பண்ணுறீங்க. இதே வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நான் வச்சுருக்கேன்னா நான் பெட்ரோல் டேக்ஸும் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வருது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ இவி வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறது அரசாங்கத்தோட ஒரு நோக்கமாக இருந்தாலும் அப்படி வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுமை வந்து மக்கள் அனைவருக்குமே தான் வந்து அது போடப்படுது. அப்போ இந்த இடத்துல நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் பெட்ரோல் பைக் வச்சுருக்கேன், நான் பெட்ரோல் போடும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும். இந்த இபிக்கும் வந்து நான் வந்து ஒரு டேக்ஸ் கட்டணும். என்னென்னா 5% வந்து ஃப்ளாட்டான டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே போட்டிருக்காங்க டிஎன்இபியிலேருந்து. நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மின் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 5% ஆஃப் டேக்ஸ் வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அத்தனை யூசர்ஸ்க்குமே வந்து அது போடப்படுது. அது கமர்ஷியலாக இருக்கட்டும் இல்லை ரெசிடென்ஸாக இருக்கட்டும். இப்போ ரெசிடென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு டீவியேஷன்ஸ் என்ன வருது, கோ கிரீன் எல்லாமே கரெக்டாக. இந்த மாதிரி வருவாயை வந்து ஈட்டுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்க போகிறாங்கன்றதையும் ஒரு அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ளணும். இப்போ ஊழல், டெண்டரில் ஊழல், இதில் ஊழல், அதில் ஊழல், இதெல்லாம் சரி. ஊழலை ஒரு பக்கம் வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்ற இருந்தாலும் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வருவாயை நான் 120 ரூபா எப்படி வந்து ஈட்ட போகிறேன் இல்லை மாற்ற போகிறேன்ற ஒரு விஷயம். அவர் சொன்ன எல்லா வேலை அறிக்கையிலும் வந்து நம்ம எவ்வளோ இபி வந்து வெளியே வாங்குகிறோம், எவ்வளோ உற்பத்தி வந்து நம்ம வெளியே இருந்து வாங்க வேண்டிய நிலை இருக்கு, அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்களே தவிர இன்னைக்கு 1 லட்சம் கோடி வந்தது நான் 1.5 லட்சம் கோடியா வந்து எப்படி நான் வந்து வருவாயை வந்து அதிகரிக்க போறோன்றத பத்தியான தகவலும் அதுல ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம ஒரு வகையில பார்த்தோம்னா வந்து புதுசா வந்து அமைஞ்ச ஆட்சின்றதுனால அவங்களும் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதனால நம்மளும் வந்து இதை பொறுத்திருந்து தான் சில விஷயங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்களும் வந்து அரசியலுக்கு புதிதாக வந்தவர்கள் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு காலகட்டம் வேணும். அடுத்த ஆண்டு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வராங்கன்றதை பார்த்தா தான் இவங்களோட growth இல்லை அவங்களோட வழித்தடம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே சார், நன்றி. நன்றி.